சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கெகல்பத்திர பத்மையுடன் தொடர்புடைய 9 அரசியல்வாதிகள். குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த புகைப்பட ஆதாரங்கள். மாகாண சபை தேர்தலை ஒத்திவைக்கும் தேவை அரசிற்கு இல்லை என்கிறார் நலிந்த. தேர்தல் விரைவில் நடத்தப்படும் எனவும் உறுதி. 22வது திருத்த சட்ட மூலத்தை ஆதரித்து தேசிய மக்கள் சக்தி மனத்தாக்கல். சர்வஜன வாக்கெடுப்பு தேவையில்லை எனவும் வலியுறுத்தல். விஜய் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எச்சரிக்கை விடுத்த உச்ச நீதிமன்றம். தேர்தல் வழக்கில் சம்பவம். உலக புகழ்பெற்ற கண்ட்ரி இசைக்கலைஞர் டோலி பார்டன் மறைவு. இசைத்துறைக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என இரங்கல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் நேற்று விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் தலைவரான கெகல்பத்ர பத்மியுடன் 9 அரசியல்வாதிகள் நெருங்கிய உறவினை பேணியமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். அரசியல்வாதிகளுடனான உரையாடல்கள் மற்றும் புகைப்படங்கள் அவரது கையடக்க தொலைபேசியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். கனிமுல்ல சஞ்சீவ கொலை உள்ளிட்ட பல மனித கொலைகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலோடு தொடர்புடைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் தலைவர்களான கெகல்பத்ர பத்மே, கமாண்டோ சலிந்து உட்பட 5 பேர் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டனர். அதைத் தொடர்ந்து தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டிருந்த கெகல்பத்ர பத்மே மற்றும் குடு நிலங்க ஆகியோர் நேற்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கெகல்பத்ர பத்மேயிடமிருந்து 8 கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டதாகவும் அவற்றில் இருந்த தரவுகள் அளிக்கப்பட்ட நிலையில் பின் அந்த தரவுகள் மீட்டெடுக்கப்பட்டதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர். கையடக்க தொலைபேசியிலிருந்து 8841 தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான தகவல்கள் கிடைத்துள்ளதோடு 3,26,671 புகைப்படங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அத்துடன் 1101 ஒலிப்பதிவுகளும் 5039 காணொலிகளும் மீட்டெடுக்கப்பட்டன. குறித்த தரவுகளிலிருந்து 20 முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் பற்றிய தகவல்கள் வெளிவந்த நிலையில் அதுகுறித்து காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவுக்கு அறிவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரின் தொலைபேசியிலிருந்து 13 சிறைச்சாலை அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்பு பேணப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 7 நடிகைகள் மற்றும் அழகிகள் பற்றிய தகவல்களும் வெளிவந்துள்ளதோடு 9 அரசியல்வாதிகள் தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் தொலைபேசி உரையாடல்கள் கண்டறியப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அது குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கைபேசியில் கண்டெடுக்கப்பட்ட புகைப்படங்களில் பல்வேறு குற்றச்செயலோடு தொடர்புடைய நபர்களின் 19 கடவுச்சீட்டுகளின் புகைப்படங்கள் எனவும் 17 வங்கிக் கணக்குகள் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் 2021 மே மாதம் 21 முதல் சட்டப்பூர்வ கடவுச்சீட்டை பயன்படுத்தி வெளிநாடு சென்றதோடு துபாய், ஜப்பான், இந்தோனேசியா, ரஷ்யா, சிங்கப்பூர், மலேசியா, லாவோஸ் உள்ளிட்ட 13 நாடுகளுக்கு 15 சந்தர்ப்பங்களில் சென்றதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். சந்தேக நபரிடம் 21 துப்பாக்கிகள் இருந்த நிலையில் அவற்றில் 19 துப்பாக்கிகள் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பிற விசாரணை பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டனர். இதனால் சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றில் கோரிக்கை விடுத்த நிலையில் அவரை மிகவும் பாதுகாப்பான பொருத்தமான சிறைச்சாலை ஒன்றில் வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் நீதிமன்றம் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கையில் மாகாண சபை தேர்தலை கூடிய விரைவில் நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற வாராந்து அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி ஹொட்டகச்சி வெளியிட்ட கருத்து தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த தேர்தல்களுக்கான நிதியை அரசாங்கம் ஏற்கனவே ஒதுக்கியுள்ளதாக தெளிவுபடுத்தினார். அதற்கமைய மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான சட்ட ஏற்பாடுகள் குறித்து ஆராய்வதற்கு நாடாளுமன்ற குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். எனவே சட்ட கட்டமைப்பு மற்றும் எல்லை நிர்ணய பணிகள் நிறைவடைந்தவுடன் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். சட்ட கட்டமைப்பு இல்லாமல் தேர்தல்களை நடத்த முடியாது என்று வலியுறுத்தி அமைச்சர் தேவையான சட்டத்தை நாடாளுமன்றம் தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். மாகாண சபை தேர்தலை ஒத்திவைப்பது அரசாங்கத்தின் எண்ணம் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார்.
வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்கு நிவாரணம் வழங்குவது அவர்களின் நீதிக்கான போராட்டத்தை ஒருபோது முடிவுக்கு கொண்டு வராது என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். அதே நேரம் உண்மையை தேடும் பொறுப்பில் இருந்து அரசாங்கம் ஒருபொழுதும் விலகாதென்றும் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அவர் இதனை தெரிவித்தார். காணாமல் ஆக்கப்பட்ட ஒருவரின் குடும்பத்திற்கு வழங்கப்படும் ஒரு வாழ்வாதார உதவி அவர் பற்றிய உண்மையை தேடும் முயற்சியை முடிவுக்கு கொண்டு வருவதில்லை. அதேபோல் ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்படும் கொடுப்பனவு அவர்கள் நீதியை நாடுவதை நிறுத்த வேண்டும் என்ற அர்த்தத்தையும் தருவதில்லை. இந்த இரண்டையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். விசாரணை தொடர வேண்டும், உண்மையை தேடும் முயற்சி தொடர வேண்டும், அதே நேரத்தில் குடும்பங்களின் வாழ்க்கையும் தொடர வேண்டும். இந்த இரு வாதங்களும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல. எனவே காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படும் வாழ்வாதார உதவிகளை சிலர் வேறு அரசியல் பொருள்களில் பார்க்க முயற்சிப்பது தவறான அணுகுமுறை. மேலும் இந்த குடும்பங்களின் நீதிக்கான போராட்டத்துக்கு சமாந்தரமாக வழங்கப்படும் மனிதநேய உதவிகளை அரசியல் காரணங்களுக்காக தடுக்க முயல்வதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை. ஒரு தாய்க்கு உண்மையும் வேண்டும், வாழ்க்கையை நடத்துவதற்கான ஆதரவும் வேண்டும். ஒரு குடும்பத்திற்கு நீதியும் வேண்டும், நாளைய எதிர்கொள்ளும் வலிமையும் வேண்டும். இரண்டையும் வழங்குவது எமது கடமை. மேலும் எமது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல இடங்களில் மனித புதைகுழிகள் தொடர்பான அகழ்வாராய்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. இவ்வாறான இடங்களில் கிடைக்கும் சான்றுகள் முறையான முறையில் ஆவணப்படுத்தப்பட்டு தேவையான நிபுணத்துவத்துடன் விசாரிக்கப்பட்டு நீதி செயல்முறைகளுக்குரிய முறையில் சமர்ப்பிக்கப்படுவது மிக முக்கியமாக இருக்கின்றது. இன்று இங்கு அமர்ந்திருக்கும் குடும்ப உறுப்பினரிடம் நான் ஒரு விடயத்தை மட்டும் கூற விரும்புகிறேன். உங்களுடைய காத்திருப்பை நாம் மறந்துவிடவில்லை. உங்களுடைய கேள்வி இன்னும் உயிருடன் இருக்கிறது. அந்த கேள்விக்கு விடை காண்பது அரசின் பொறுப்பு. அது இவ்வளவு காலம் எடுத்திருந்தாலும் உண்மையை தேடுவதென்று நாம் பின்வாங்கக்கூடாது. அதேநேரம் உங்கள் குடும்பங்கள் இன்று எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்களை கவனிக்காமல் நீதியை பற்றி மட்டும் பேசுவதும் முழுமையான அணுகுமுறை அல்ல. உண்மை, நீதி, நிவாரணம், கண்ணியம், நிகழாமை இவை அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்புடையவாக இருக்கின்றன. 22வது திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக மனு தாக்கல்கள் செய்யப்படும் நிலையில் அதனை ஆதரித்து தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லட்சுமண் நிபுண ஆராய்ச்சி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். 22வது திருத்த சட்டமூலத்தின் விதிகள் மக்களின் இறையாண்மையோ அல்லது நீதித்துறையின் சுதந்திரத்தையோ மீறவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் லட்சுமண் நிபுண ஆராய்ச்சி தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டார். எனவே முன்மொழியப்பட்ட திருத்தத்துக்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதன் அவசியமில்லை என்றும் நாடாளுமன்ற நடைமுறையின் மூலம் அதை நிறைவேற்றலாம் என்று தீர்மானிக்குமாறும் அவர் உச்சநீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டார். 22வது திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றில் 21 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை தொடர தயாராக உள்ளதாகவும் சர்வஜன வாக்கெடுப்பு தேவையா என்பது குறித்து உச்சநீதிமன்றம் வழங்கும் எந்தவொரு உத்தரவுக்கும் இணங்க உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் அரசியலமைப்பு ரீதியிலான மீளாய்வை கோரி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மகளிர் அமைப்பினரால் உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மகளிர் அமைப்பு மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் சுதந்திர கட்சி மகளிர் அமைப்பின் செயலாளரும் சட்டத்தடைமான செல்வி அனுராதா லக்மினி குறுக்கேவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உத்தேச அரசியலமைப்பு திருத்தத்தின் சில ஏற்பாடுகளினூடாக தற்பொழுது பதவியில் உள்ள நீதியரசர்களுக்கு நேரடி பாதிப்பு ஏற்படுவதால் இது நீதித்துறையின் சுயாதீனத்துக்கும் அதிகார பகிர்வு தத்துவத்திற்கும் அதிகார கட்டுப்பாடுகள் மற்றும் சமநிலையை பேணுவதற்கும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் மேலும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு திருத்தமும் மக்களின் ஜனநாயகத்தை பலப்படுத்துவதற்கும் நீதித்துறையின் சுயாதீனத்தை உறுதிப்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும், ஆனால் இந்த அரசியலமைப்பு திருத்தமானது போதுமான மக்கள் கலந்துரையாடல்கள் இன்றியும் வெளிப்படைத்தன்மையின்றியும் அவசரமாக கொண்டு வரப்பட்ட ஒரு திருத்தம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். இதன் காரணமாக அரசியலமைப்பின் 3வது உறுப்புரையின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள மக்களின் இறைமைக்கும் 4 உறுப்புரையின் மூலம் பாதுகாக்கப்பட்டுள்ள மக்களிடமிருந்து பிரிக்க முடியாத இறைமை அதிகாரத்திற்கும் இந்த திருத்தத்தின் மூலம் நேரடியான பாதகமான தாக்கம் ஏற்படும் எனவும் குறித்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கமைய 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாடாளுமன்றில் தேவையான பெரும்பான்மைக்கு மேலதிகமாக மக்களின் நேரடி அங்கீகாரத்தை பெறுவதற்கான சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என்று தீர்ப்பளிக்குமாறு கோரி குறித்த மகளிர் அமைப்பால் உயர் நீதிமன்றில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திற்கு நேற்றைய தினம் பயணம் மேற்கொண்ட ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் கர்ஷன நாணேக்கார யாழ்ப்பாண சிறைச்சாலையினுடைய செயற்பாடுகள் மற்றும் நிலைமைகளை நேரில் சென்று ஆய்வு செய்துள்ளார்.
ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், ஸ்ரீ பவானந்த ராஜா, யாழ் மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் உள்ளிட்டோர் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு நேற்று சென்று நிலைமைகளை பார்வையிட்டனர். இதன்பொழுது அதிகாரிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இதற்கமைய கடந்த காலங்களில் சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் துறைசார் திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரையும் ஒன்றிணைத்து குறைந்தது 2 மாதங்களுக்கு ஒருமுறை கலந்துரையாடல்களை நடாத்தி அவசர நிலைமைகளுக்கு ஒருங்கிணைந்து முகம் கொடுக்கும் வகையில் செயற்பட வேண்டும் என்றும் நீதியமைச்சர் கேட்டுக் கொண்டார். அத்துடன் சிறைச்சாலைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். தொடர்ந்து சிறைச்சாலையின் பல்வேறு பகுதிகளுக்கு நேரில் சென்று அங்குள்ள நிலைமைகளை பார்வையிட்ட அமைச்சர் கைதிகளுடன் கலந்துரையாடினார். கைதிகளின் பிரச்சினைகள், சிறைச்சாலையின் வளங்கள், கைதிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் தொடர்பிலும் விரிவாக கேட்டறிந்து கொண்டார். திருவிழாக்கள், ஆலய உற்சவங்கள் மற்றும் பொது கொண்டாட்டங்களின் பொழுது அதீத ஒளி கொண்ட மின்விளக்குகள், அதிக சத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வான வேடிக்கைகள் உள்ளிட்டவற்றை பயன்படுத்துவதனால் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கும் சுகாதாரத்துக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கும் வகையில் வடக்கு மாகாணத்தின் உள்ளூராட்சி மன்றங்களின் ஊடாக உடனடியாக நியமத்துணை விதிகளை உருவாக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக மாகாண மற்றும் தேசிய மட்டங்களில் தேவையான சட்ட ஏற்பாடுகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் ஆகியோரின் இணை தலைமையில் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்பொழுது கடந்த 20ஆம் தேதி பண்டத்தரிப்பு பிரான்பற்ற பகுதியில் அமைந்துள்ள முருகன் ஆலயத்தின் திருவிழாவின் போது பயன்படுத்தப்பட்ட அதிக ஒளி கொண்ட மின்விளக்குகள் மற்றும் வான வேடிக்கைகளின் தாக்கத்தால் 500க்கும் அதிகமானோர் கண் பாதிப்புக்குள்ளான சம்பவம் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலையையும் கவலையையும் ஏற்படுத்திய நிலையில் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாமல் தடுப்பதற்கான குறுகிய கால மற்றும் நீண்டகால நடவடிக்கைகள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட துறைசார் நிபுணர்களுடன் அமைச்சர் மற்றும் ஆளுநர் கலந்துரையாடினர். இதன்போது கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், திருவிழாக்கள் மற்றும் பொது கொண்டாட்டங்கள் மக்களின் மத மற்றும் சமூக வாழ்வின் முக்கியமான அம்சங்களாக காணப்படுகின்ற போதிலும் அவற்றை முன்னெடுக்கும் போது பொதுமக்களின் பாதுகாப்பும் சுகாதாரமும் எந்த வகையிலும் பாதிக்கப்படாத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். திருவிழா அல்லது பொது நிகழ்வின் போது பயன்படுத்தப்படும் மின் விளக்குகள் மற்றும் வான வேடிக்கைகள் பொதுமக்களின் கண்கள், செவிகள் மற்றும் ஒட்டுமொத்த உடல் நலனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தால் அவற்றின் பயன்பாடு தொடர்பில் உரிய கட்டுப்பாடுகள் அவசியம் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதீத ஒளி கொண்ட மின் விளக்குகளை பொருத்துவதற்கு உரிய அனுமதி பெறப்பட்டிருந்ததா என்பது தொடர்பில் முழுமையாக ஆராயப்பட வேண்டும் என்று தெரிவித்த அமைச்சர், இவ்வாறான உபகரணங்களை பயன்படுத்துவதற்கான அனுமதி நடைமுறைகள் என்ன, அவற்றை யார் வழங்கியது, பாதுகாப்பு தரநிலைகள் தொடர்பில் ஏதேனும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டனவா என்பது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து தகவல்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். அத்துடன் குறித்த மின்விளக்குகள் எவ்வாறு கொண்டுவரப்பட்டன, அவற்றின் பயன்பாட்டுக்குரிய சட்டப்பூர்வ அனுமதிகள் இருந்தனவா என்பது தொடர்பிலும் காவல்துறையினரோடு கலந்துரையாடி தேவையான தகவல்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாத வகையில் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதே எமது முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மக்களின் மதம் மற்றும் கலாச்சார உரிமைகளுக்கு மதிப்பளிக்கும் அதேவேளை அவர்களின் உயிர் மற்றும் உடல்நல பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இலங்கையில் தற்பொழுது நிலவுகின்ற எல்னினோவின் காரணமாக அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் அதிக மழை வீழ்ச்சியால் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. எதிர்வரும் 6 மாதங்களுக்கான தரவுகளை அடிப்படையாக கொண்ட பகுப்பாய்வின்படி அந்த காலப்பகுதியில் பருவகால சராசரியை விட அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான்ன தெரிவித்துள்ளார். இலங்கையில் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் வருடாந்த மழைவீழ்ச்சி 30% பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமன்ன தெரிவித்தார். மழைவீழ்ச்சி மேலும் அதிகரித்தால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்ந்து சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்றும் குறிப்பிட்டார். எனினும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்று கூற முடியாது என்றும் சாத்தியக்கூறுகளை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த காலப்பகுதிகள் நாடு முழுவதும் மழை பரவலாக பெய்யக்கூடும் என்பதோடு சில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே டிசம்பர், ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் எல்னினோ நிலைமை வானிலையில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் இதன் காரணமாக மேலும் சில தீவிர வானிலைகள் ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளதாகவும் அஜித் விஜயமன்ன தெரிவித்தார். இதனால் பொதுமக்களும் தொடர்புடைய அதிகாரிகளும் வானிலை தொடர்பான அறிவுறுத்தல்களை அவதானித்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க கால அவகாசம் கோரிய தமிழக முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரம் நாளைய தினத்துக்குள் நிராகரிப்பு மனுவை தாக்கல் செய்யுமாறும் உத்தரவிட்டுள்ளது.
தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து திமுக வேட்பாளர் R.D. சேகர் மற்றும் வாக்காளர்களான தினேஷ், லட்சுமி நரசிம்மன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்குகளை தாக்கல் செய்திருந்தனர். அதேபோல் திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிட்ட இனிகோ இருதயராஜ் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்குகள் நீதிபதி லட்சுமி நாராயணன் முன் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அதற்கு 2 வாரங்கள் அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் தரப்பில் அவகாசம் கேட்கப்பட்டது. அதேபோல் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தரப்பிலும் தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அதற்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் கூறப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 86வது பிரிவின்படி தேர்தல் வழக்குகளை 6 மாதத்துக்குள் முடிக்க வேண்டும் எனவும் கடந்த தவணை கால அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என கூறியதாகவும் சுட்டிக்காட்டினார். இதனால் 2 வார கால அவகாசம் வழங்க மறுத்த நீதிபதி நாளை வரை அவகாசம் வழங்கினார். அதற்குள் நிராகரிப்பு மனு தாக்கல் செய்யாவிட்டால் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோருக்கு எச்சரிக்கை விடுத்தார். உலக புகழ்பெற்ற கண்ட்ரி இசைக்கலைஞரான டோலி பார்டன் தன்னுடைய 80வது வயதில் காலமாகியுள்ளார். அமெரிக்காவில் உருவான ஒரு பிரபலியமான பாரம்பரிய இசையான ஹாண்ட்ரி இசைக்கலைஞரான டோலி சிறிது காலம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் அவரின் உயிர் பிரிந்துள்ளதாக அவரின் குடும்பத்தினர் தெரிவித்தனர். 6 தசாப்த காலமாக நீடித்த டோலி பார்டன் தனது இசை பயணத்தில் 10 கிராமிய விருதுகளை வென்று சாதனை படைத்துள்ளார். அத்துடன் உலகம் முழுவதும் 100 மில்லியனுக்கும் அதிகமான அவரது இசைத்தட்டுகள் விற்பனை செய்யப்பட்டதுடன் 3000க்கும் மேற்பட்ட பாடல்களையும் எழுதியுள்ளார். இசைத்துறையை தாண்டி நடிப்பு, தொழில் முனைவு மற்றும் அறக்கட்டளை பணிகளிலும் தடம் பதித்துள்ளார். அத்துடன் தனது வாழ்நாளில் பல ஆண்டுகளை குழந்தைகளின் எழுத்தறிவு மற்றும் கல்விக்காக அர்ப்பணித்திருந்தார். உலகெங்கிலும் உள்ள குழந்தைகளுக்கு இலவசமாக புத்தகங்களை வழங்கி பெரும் சமூக சேவையை மாற்றியிருந்தார். இசைக்கும் மனிதநேயத்துக்கும் அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பால் கண்ட்ரி இசையின் ராணி என போற்றப்பட்ட டோலி பார்டனின் மறைவு சர்வதேச இசைத்துறைக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாக கருதப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கெகல் பத்திர பத்மையுடன் தொடர்புடைய 9 அரசியல்வாதிகள், குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த புகைப்பட ஆதாரங்கள். மாகாண சபை தேர்தலை ஒத்திவைக்கும் தேவை அரசிற்கு இல்லை என்கிறார் நலிந்த. தேர்தல் விரைவில் நடத்தப்படும் எனவும் உறுதி. 22வது திருத்த சட்ட மூலத்தை ஆதரித்து தேசிய மக்கள் சக்தி மனு தாக்கல். சர்வஜன வாக்கெடுப்பு தேவையில்லை எனவும் வலியுறுத்தல். விஜய் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எச்சரிக்கை விடுத்த உச்ச நீதிமன்றம். தேர்தல் வழக்கில் சம்பவம். உலக புகழ்பெற்ற கண்ட்ரி இசைக்கலைஞர் டோலி பார்டன் மறைவு. இசைத்துறைக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என இரங்கல். இத்துடன் IBC தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.